கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஷாரை வந்து நல்லா சாப்பிட்டு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பிங்கிஷ் கலர் வர்றது நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இது பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நேரம் இது சாட்டே பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்குற வரையும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதில் இப்போ வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன மசாலாஸ்னால் கரம் மசாலா 1 ஸ்பூன், ஆச்சி சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீ ஆட் பண்ணிக்கிறேன் நான். அப்படியே விடுங்க. இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரையும் இருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த போட்டிருக்கிற சாந்தெல்லாம் இதில் வந்து ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் இதை மூடிக்கலாம். இதை வேக வைங்க. கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா பிடிச்சிருக்கு. ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கிளாஸ் வாட்டர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கறி நல்லா வேகும். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 80% வந்து பாயில் இருக்குது. ஸோ இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கர்ட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், எம்மியான சிக்கன் கறி ரெடி.